Hi friends, இந்த வீடியோல ரொம்ப நாளா நம்ம செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்த பாட்டில் ஆர்ட் தான் எப்படி பண்றது அப்படினு பார்க்க போறோம். சோ வீட்லயே நம்ம ஈஸியா பாட்டில் ஆர்ட் வந்து பண்ணலாம். சோ அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட இன்னொரு சேனல் Yukshik லைஃப்ஸ்டைல் தமிழ்ங்கற சேனலையும் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கிராஃப்ட் சேனலையும் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இனிமே போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ பாட்டில் ஆர்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மலா நம்ம வீட்ல இருக்க பாட்டில் கூட எடுத்துக்கலாம். ஜாம் பாட்டில் கூட எடுத்துக்கலாம். இவ்வளவு நாள் எனக்கு பாட்டில் கிடைக்கல சோ அதனால தான் நான் பாட்டில் ஆர்ட் பண்ணல. இப்போ இந்த பாட்டிலை நம்ம பண்ணலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் மார்க்கர் எடுத்துர்க்கேன் Black கலர்ல. இதை யூஸ் பண்ணி நம்ம சின்ன சின்னதா ஏதாச்சும் டிசைன்ஸ் வரையணும். சோ நான் வந்து ஹார்ட் மாதிரி வரைய போறேன். கொஞ்சம் பெருசா வரைஞ்சிக்கலாம், அப்புறம் கொஞ்சம் சின்னதா வரைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரே போல இல்லாம கொஞ்சம் மாத்தி மாத்தி பெருசும் சின்னதாவுமா மாத்தி மாத்தி இப்போ நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்க நம்ம சின்ன சின்னதா ஹார்ட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்க ஹார்ட்டும் வரைஞ்சாச்சு. சோ இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச டிசைன்ல எது வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிக்கலாம் அல்லது உங்களுக்கு வேற எந்த மாதிரியாச்சும் வரைய தெரியும் அப்படினா அந்த மாதிரி கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சதுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம கலர் பண்ண போறோம். கலருக்கு வந்து கிளாஸ் கலர்ஸ் எடுத்துர்க்கேன். கிளாஸ் கலர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட்டுக்குள்ள மட்டும் நம்ம ஃபில் பண்ண போறோம். ஏன்னா நம்ம பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி தான் வரைஞ்சிருக்கோம். சோ அது வந்து அழியாது. சோ அதனால நம்ம அந்த ஹார்ட்டுக்குள்ள மட்டும் கலர் பண்ண போறோம். இந்த கிளாஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் காயறதுக்கு டைம் எடுக்கும். சோ வந்து நம்ம அப்படியே கையில வச்சு அதை கொஞ்சம் காய வச்சிட்டு அப்புறமா தான் ஒவ்வொன்றிலயும் கலர் பண்ணணும். வீடியோல வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நான் கலர் பண்ற மாதிரி காமிச்சிருக்கேன். ஆனா ஒவ்வொரு ஹார்ட்லயும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் அது காயற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நான் வந்து கலர் பண்ணிருக்கேன். ஏன் அப்படினா நம்ம அப்படியே பாட்டில வந்து திருப்பும்போது அந்த கலர் வந்து அப்படியே வடிஞ்சிரும். சோ வந்து கரெக்ட்டா நமக்கு கிடைக்காது. சோ அதனால ஒவ்வொரு இதுலயும் நம்ம கலர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அது காஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த இதுல நம்ம கலர் பண்ணலாம். நீங்க கலர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். சோ கிளாஸ் கலர்ஸ் வந்து அப்படியே வடிஞ்சு வந்துரும். சோ அதனால பார்த்து கவனமா கொஞ்சம் அது காஞ்சதுக்கு அப்புறம் அதை லைட்டா நீங்க ஆட்டி பாத்தீங்கன்னா அது வந்து வடியாது. அப்போ வந்து அது காஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க அடுத்ததுல கலர் பண்ணலாம். சோ இந்த மாதிரி பார்த்து கிளாஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணி எல்லாத்துலயுமே கலர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க எல்லா ஹார்ட்லயுமே கலர் பண்ணி அதை நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட்டுக்கு இடையிலலாம் நிறைய கேப் இருக்குல்ல அந்த இடத்துலலாம் அந்த பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஹார்ட்டா Black கலர்ல வரைஞ்சிக்கிறேன். அதுல உள்ளேயும் அந்த மார்க்கர் யூஸ் பண்ணியே கலர் பண்ணி இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த குட்டி குட்டி ஹார்ட்டா அந்த கலர் ஹார்ட்டுக்கு நடுவுல வந்து Black கலர்ல வரைஞ்சாச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம இத சுத்திலும் அவுட்லைன் மாதிரி வரைய போறோம். சோ அந்த அவுட்லைன் வரைஞ்ச வீடியோ வந்து எப்படியோ டெலீட் ஆயிருச்சு. சோ அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதே மாதிரி கொஞ்சம் கேப்ல இன்னொரு அவுட்லைன் வரைஞ்சி அது ரெண்டுக்கு இடையில இந்த மார்க்கர் யூஸ் பண்ணி நான் வந்து கலர் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி நம்ம மார்க்கர் யூஸ் பண்ணியே இது ஃபுல்லுமே நம்ம கலர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கலர் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தும் கொஞ்சம் கேப் விட்டு அதே அவுட்லைன்ல இருந்து இன்னொரு அவுட்லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த கேப்ல வந்து நம்ம கிளாஸ் கலர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போறோம். ஸோ வீடியோ பாருங்க உங்களுக்கே புரியும். இந்த மாதிரி தான் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து இந்த பாட்டில்ல பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா நான் yellow கலர்ல கிளாஸ் கலர் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதுல கலர் ஃபில் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சைடு பாட்டில மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிரணும். அது கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து இன்னொரு சைடுல வந்து ஃபில் பண்ணனும். இல்லனா வடிஞ்சு மத்த இடத்துலயே அது பட்டுரும். சோ அதனால பார்த்து கவனமா ஒவ்வொரு சைடு காஞ்சதுக்கு அப்புறமா வந்து இதை யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம yellow கலர்ல கலர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சென்டர்ல வந்து நம்ம ஹார்ட் வச்சு டிசைன் பண்ணோம்ல அந்த இடத்துல சின்ன சின்ன சர்க்கிளா அதிகமா எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடத்துல வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி அந்த சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிக்கிறேன்.
வரைஞ்சிட்டு அப்புறம் ஃபுல்லு எல்லா இடத்துலையுமே குட்டி குட்டியாக டாட்ஸ் வச்சு அந்த இடத்த எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நான் வந்து இதை டிசைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு மாதிரி கூட இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிளாக எப்படி நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா இன்னுமே ஈஸியாக பாட்டில் ஆர்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த எல்லோ கலரில் கிளாஸ் கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணோம்ல, அந்த பார்டரை வந்து கொஞ்சம் டார்க்காக மார்க்கர் யூஸ் பண்ணி மாற்றிக்கிறேன். அடுத்து திருப்பியும் இதே மாதிரி இன்னொரு அவுட்லைன் வரைஞ்சி அந்த அவுட்லைனில் வந்து நம்ம இன்னொரு கலரில் கிளாஸ் கலர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அடுத்து வந்து நம்ம இங்கே எல்லோ கலரில் கலர் பண்ணனால அடுத்து வந்து நம்ம ரெட் கலரில் கலர் பண்ணிக்கலாம். அப்படியே கலர் கான்ட்ராஸ்ட்டாக நம்ம கலர் பண்ணும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயுமே நம்ம கலர் பண்ணும்போது எல்லோ கலரில் வந்து எப்படி கலர் பண்ணமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சைடு மட்டும் ரெட் கலர் ஃபில் பண்ணி அது காஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு சைடு வந்து ரெட் கலர் ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கலர் கரெக்டாக ஒரே இடத்துல செட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு சைடுமே ரெட் கலரில் கலர் பண்ணியாச்சு. கலர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அவுட்லைனை வந்து கொஞ்சம் டார்க்காக பிளாக் கலரில் மாற்றிட்டு திருப்பியும் இதே மாதிரி ஒரு அவுட்லைன் வரைஞ்சி அதுலேயும் நம்ம இந்த மாதிரி ஒரு கலர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கை ப்ளூ கலரில் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் வரைஞ்சிட்டு ஒரு பக்கம் கலர் ஃபில் பண்ணி அது காஞ்சதுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் நம்ம வந்து கலர் ஃபில் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மார்க்கரில் வரையும்போது பின்னாடி பக்கம் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ ரெண்டு இதுவுமே ஜாயின் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கேப்போடு தான் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வேறு ஏதாச்சும் டிசைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளூ கலரை இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு சைடுமே ப்ளூ கலரில் கலர் வந்து ஃபில் பண்ணி காஞ்சிருச்சு. அடுத்து அதோட நடுவில் கொஞ்சோண்டி கேப் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி நான் ஹார்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன். நம்ம முன்னாடியும் ஹார்ட் ஷேப்பில் தானே டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் பின்னாடியும் ஹார்ட் ஷேப்லேயே வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம மார்க்கர் யூஸ் பண்ணியே உள்ள கலர் ஃபில் பண்ணிடலாம். பிளாக் கலர்லேயே பண்ணும்போது இன்னுமே நல்லா அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் பிளாக் கலர்லேயே இது வந்து ஹார்ட் வந்து வரைஞ்சிட்டேன். இந்த மாதிரி அந்த சைடு ஃபுல்லுமே நம்ம வரைஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன டாட்டா நம்ம முன்னாடி வச்சோம்ல அந்த மாதிரி அந்த ஹார்ட்டுக்கு நடுவில்லாம் வச்சிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி டிசைன் பண்ணி பின் பக்கத்தை வந்து நம்ம முடிச்சிக்கலாம். அடுத்து இதெல்லாம் பண்ணிவிட்டு அடியில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கிளாஸாக இருக்குல்ல, அந்த இடத்துலையும் மார்க்கர் யூஸ் பண்ணி பிளாக் கலரில் நான் வந்து கலர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ நமக்கு ஃபுல்லுமே பிளாக் கலரில் லுக் கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் கலர் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இதை வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு நம்ம ஒரு அழகு பொருளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இதில் ஏதாச்சும் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஜாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அழகாக இந்த மாதிரி ஈஸியாக நம்ம பாட்டில் ஆர்ட் வந்து வீட்டிலேயே பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த பாட்டில் ஆர்ட் வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.